இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறைவுடன் வாரீர் மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறைவுடன் வாரீர் மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறைவுடன் வாரீர் மானிடரே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 19ஆம் நேர் வழிபாடை நம்முடைய இல்லங்களிலிருந்து இந்த காட்சொலி வழியாக நாம் கண்டுகொண்டு ஆண்டவரை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலேயே இன்றைய வாசங்கள் வழியாக இறைவன் நம்மை துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களுக்கு ஆற்றலையும் ஆறுதலையும் தருவேன் என்று சொல்லி நம்மை தீர்ச்சக்கூடிய அருமையான ஒரு ஞாயிறு வழிபாடாக இது இருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே பல்வேறு விதமான கொடிய வைரஸ் நோயினால் நாம் நம்முடைய வாழ்வுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இதை கண்டு நாம் அஞ்சாமல் ஆண்டவரோடு நான் உடன்படிக்கையிலே இருக்கின்ற போது நிச்சயமாக இறைவன் நம்மை பாதுகாப்பார். அந்த நம்பிக்கையிலே நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். அருமையான இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இன்றைய திருப்பலியிலே 19வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளை ஆன்ஸ்லியை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் நிறைந்த சுகத்தையும் வாழ்வுக்கு தேவையான அமைதியும் தர வேண்டும் என்றும் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இவரை தொடர்ந்து இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். மேலும் திரு ஜான் ராபர்ட் சினிபா டார்வின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இந்த குடும்பத்தாரையும் தொடர்ந்து நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் திரு ஜான் ரோஸ் திருமதி ஜான்சி குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தொடர்ந்து இறை பராமரிப்போடு இவர்கள் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ இந்த பலியிலே நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் திரு ஜானிஸ் வென்ஷா குடும்பத்திற்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நல்ல முறையிலே குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இறைவன் தாமே இந்த குடும்பத்தாருக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பொழிந்து பிறந்த குழந்தை நன்றாக நலத்தோடு வாழ அருள் தர வேண்டும் என்று சிறப்பாக நாம் இந்த குழந்தைக்காக மன்றாடுவோம். மேலும் மேரி ஷர்மி தன்னுடைய 11வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவன் அவரை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் இந்த நாளிலே இறைவன் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள சிறப்பாக நாம் இவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் பிரையான் ஜூட் சிங் தன்னுடைய பிறந்த நாளை இந்த நாளிலே கொண்டாடுகின்றார்கள். இந்த குழந்தை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழ அருள் வேண்டி இறைவனிடத்திலே மன்றாடி ஜெபிக்கின்றார்கள். மேலும் இவருடைய பெற்றோர்களுக்காகவும் சிறப்பாக இந்த பலியின் வழியாக மன்றாடுவோம். இந்த நாளிலே வேண்டுதல் வழியாக தன்னுடைய வாழ்விலே நடைபெறக்கூடிய அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடந்து குணமடையவும் வீட்டு திரும்ப வேண்டி சிறப்பாக ஜெபிக்கக்கூடிய திரு தோமாஸ் என்பவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் தாமே அவருக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை எல்லாம் விரைவாக தீர்த்து
மீண்டும் தன்னுடைய புதிய வாழ்வை ஆரம்பிக்க அருள் தர வேண்டும் என்று இவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை மன்றாடப்படுகின்றது. நம்மிடையே வாழ்ந்து இறந்து போன குறிப்பாக திரு அம்புரோஸ் 17ஆம் நாள் நினைவு பலியாகவும், திரு சிங்கராயன் அவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆரோக்கியம் 8ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும், எலியாஸ் 9ஆம் மாத நிறைவு நினைவு பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கப்படுகின்றது. இறைவன் இந்த ஆன்மாக்களை எல்லாம் தன்னுடைய வான் வீட்டிலே சேர்த்து அவர்களுக்கு முடிவில்லா பெருமத்தையும் நித்திய இளைப்பாற்றியும் தர வேண்டும் என்று உருக்கமாக இந்த பலியிலே இணைந்து நாம் ஜெபிப்போம். தகுதியான முறையிலே இந்த வரியை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் எத்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் மனத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர்.
தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மலை மேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 9 மற்றும் 11 முதல் 13 வரை உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் பேரன்பு மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பு மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பு மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பு மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பு மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பு மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பு மீட்பையும்
மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பு மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 22 33 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 22 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது
ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே இவர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டினுடைய பொதுக்காலம் 19ஆம் நேர் வழிபாடை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசிக்கப்பட்ட 3 வாசகங்களையும் நாம் பார்க்கின்ற போது அருமையான ஒரு சொல்லாடல் என்னுடைய நினைவுக்கு வருகின்றது. அது என்னவென்று பார்க்கின்ற போது, என்னை படைத்த என்னவன் என்னோடு இருக்கின்ற போது நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று கடவுளை நினைத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதே குடும்பமாக இருந்து சொன்னால், என்னை கட்டிய என்னுடைய கணவன் என்னோடு இருக்க வேண்டும், இருக்கும்போது நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற அருமையான குடும்ப வாழ்வுக்கான ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே இது அருமையாக வந்ததை பார்க்கிறேன். அது ஏன் என்று சொல்லுகின்ற போது, இன்று வாசிக்கப்பட்ட இந்த 3 வாசகங்களை பார்க்கின்ற போது, மனிதர்களாகிய நாம் ஐயம் தவிர்த்து கடவுளை முழுமையாக நம்புகின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வெற்றிக்கான ஒரு வாழ்வாக மாறும் என்பதை பற்றிய அருமையாக அறிய முடிகின்றது. பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு பயம் கலந்த உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால், இந்த உலகமே நம்மை பயத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாரேனும் பயம் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக யாரும் பயம் இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய உள்ளத்தில் பய உணர்வானது இருந்து கொண்டே இருக்கின்றது. வெளியே பார்ப்பதற்கு நாம் சொல்லலாம், எனக்கு எதை பற்றியுமே பயம் இல்லை, நான் எப்பொழுதுமே தைரியசாலி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது ஒரு நிமிடம் நம்முடைய உடலானது நடுங்கி விடுகிறது அல்லவா? அதுதான் பயத்திற்கான முக்கிய காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கின்ற போது நம்முடைய குழந்தைகள் எப்படி இந்த பய உணர்வோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் அந்த பிள்ளைகளை அதட்டி இருளான இடத்தில் விடுகின்ற போது அதை கண்டு ஒரு நடுக்கம். இப்படி அதட்டி இருளான இடத்தில் விடுகின்ற அந்த பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு சென்று ஒரு பொருளை எடுத்து வா என்று சொன்னால் கூட அதை எடுத்து வருவதற்கான ஒரு தயக்கமும் பயமும் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்கின்ற போதே நாம் பெற்றோர்களாகிய நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை துணிவோடு தாங்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்ந்து வருகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று பார்க்கின்ற போது, இங்கே பேதுரு ஆண்டவருடைய வாழ்வினை தன்னை தைரியசாலியாக மாற்ற நினைத்து, நானும் நடந்து வர முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். உண்மையிலே பேதுருவை நாம் பாராட்ட வேண்டும். சீடர்கள் குடும்பத்திலே வாழ்ந்த 12 சீடர்களில் மிகவும் ஒரு பயந்த மனிதர் என்று சொன்னால் அவரை பேதுரு என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்விலும் பார்க்கின்ற போது அவர் பயந்து தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பயத்தை கடவுளை முன்னிலைப்படுத்தி, என்னை உருவாக்கிய அந்த இயேசுவை முன்னிலைப்படுத்தி நான் வாழ்கின்ற போது வெற்றி கொள்வேன் என்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று கடல் மீது நடக்கின்ற போது நான் நடந்து வர முடியுமா என்று இயேசுவை முன்னிலைப்படுத்தி கேட்டபோது நடந்து வா என்று சொன்ன உடனே பேதுரு நடந்து வருகின்றார். ஆனால் பெரும் காற்றம் வீசுகின்ற போது இயேசுவை மறந்து விடுகின்றார். பயத்தால் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இதே பேதுருவை ஆண்டவருடைய பாடுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, ஆண்டவரை யார் எத்தனை மனிதர்கள் வந்தாலும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு இயேசுவை மும்முறை பயத்தினால் மறுதளிக்கின்றார். பயத்தினால் மறுதளித்தாலும் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த இயேசுவை முன்னிலைப்படுத்தி, அந்த ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி, நான் உன்னை அன்பு செய்கிறேன். இயேசு 3 முறை கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டபோது, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் சொல்ல முடிந்தது. சொன்னால் பயம் தன்னுடைய வாழ்வில் இருந்தாலும் எப்பொழுதெல்லாம்
இயேசுவை முன்னிலைப்படுத்தி கொண்டாரோ அப்பொழுதெல்லாம் அவர் இயேசுக்காக இன்னும் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு மனிதராக வாழ்வதை பார்க்கின்றோம். என்னவன் என்னோடு இருக்கின்ற போது எனக்கே பயம் என்ற ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எடுத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒரு சிறிய கதையானது என்னுடைய உள்ளத்திலே வருகிறது. ஏனென்றால் ஒரு அரசனும் அரசியும் ஒவ்வொரு நாளுமே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கடலோரமாக நடந்து செல்வது வழக்கம். அந்த கடலோரத்திலே நடந்து போகின்ற போது அவருடைய அந்த நடந்து செல்லக்கூடிய நிகழ்வு முடிந்ததும் சிறிய படகில் ஏறி சற்று தூரம் போய் வருவது வழக்கம். ஒரு நாள் அவர்களை கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பெரும் காற்று வீசுகின்றது. அந்த மனைவியானவள், அரசனுடைய அந்த மனைவியானவள் அழுது புலம்புகிறாள், காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் அரசனோ அதை கண்டு பயப்படாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த மனைவியுடைய உள்ளத்திலே இந்த மனிதன் இவ்வளவு பெரிய காற்று வீசிய போதும் இந்த அலைகள் எழுப்புகின்ற போதும் ஏன் பயப்படாமல் இருக்கிறார் என்று சொல்லி இந்த அரசனை அந்த அரசியானவள் திட்டுகின்ற போது இந்த அரசனுக்கு வருகின்றது கோபம். வாளை எடுத்து அவருடைய கழுத்தில் வைக்கின்ற போது அந்த பெண்மணியானவள் ஏன் சற்றும் அசராமல் தைரியமாக இருக்கின்றார். அப்பொழுது அந்த அரசன் கேட்கின்றான், இவ்வளவு அலை அடிக்கின்றது, காற்றடிக்கின்றது, பயந்த நீ என்னுடைய வாளை எடுத்து உன்னுடைய கழுத்தில் வைக்கின்ற போது நீ ஏன் அஞ்சவில்லை என்று சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை தான், என்னோடு இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும். உடனே இந்த அரசன் அவளுக்கு சொன்னானாம், நான் உன்னோடு இருக்கின்ற போது நீ அஞ்சவில்லை என்றால் நம்மை உருவாக்கிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒருபோதும் அஞ்சக்கூடாது. இதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய சாரமாக இருக்கின்றது. கடவுள் எலியா இறைவாக்கினரை உண்மைக்கு சான்று பகர நான் உன்னோடு இருக்கிறேன், நீ சென்று அந்த ஆகாப் அரசனிடத்தை சொல் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். நாபலுடைய தோட்டத்தை பறித்த உன்னுடைய வாழ்வு அதே இடத்தில் சாகப்படும் என்று அந்த மனிதன் சொல்லுகின்ற போது, அந்த இறைவாக்கினர் சொன்ன போது அந்த இறைவாக்கினரை கொல்வதற்காக அவருடைய மனைவி அங்கே துடிக்கின்றார். ஆனால் இவர் அங்கிருந்து தப்பி ஓடி குகைக்குள் இருக்கின்ற போது கடவுள் அவருக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு விதமான செயல்பாடிலும் அவரை வழிநடத்தியதை பார்க்கின்றோம். ஆக துன்பமான தருணங்களிலே நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய இறைவாக்கினர்கள், நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக இந்த நாளிலே ஆண்டவருடைய கல்வாரி பலியை கொண்டாடக்கூடிய நாம் அந்த ஆண்டவரிடத்திலே ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்வோம். இறைவன் இந்த காலச்சூழ்நிலையிலே வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக்கள், கொரோனா வைரஸிலிருந்தும் அனைத்து விதமான விபத்துகளிலிருந்தும் நம்முடைய வாழ்வை காத்து மகிழ்ச்சியாக வாழ செய்வார். நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த வரியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். அனைவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயலாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவர் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் பாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை உறுதியுடனே நம்புகிறேன்.
கரங்களை குவிப்போம். ஒரு மனதோடாய் இந்த கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன்றாட்டுக்களை எல்லாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை நம் மீது பொழிகின்றார். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 69 மிக அருமையாக சொல்வார், கடவுளே எனக்கு துணையாக வாரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பர் என்று அவர் மன்றாடி ஆண்டவரை பார்த்து துன்பமான விலையிலே கேட்கின்றார். இவ்வாறு கேட்கின்ற போது சொல்வார், ஆண்டவரே ஒருபோதுமே நீர் காலம் தாழ்த்தாமல் நீர் என்னிடத்திலே விரைந்து வந்து என்னுடைய வாழ்வை திடப்படுத்தும் என்று சொல்வார். ஆக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வில் ஐயம் தவிர்க்கக்கூடிய மக்களாக, ஆண்டவரே விசுவாசம் கொள்ளக்கூடிய மக்களாக, ஆண்டவரே என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு தரக்கூடிய சக்தியை நாம் கேட்கக்கூடிய மக்களாக நாம் கேட்போம். ஆண்டவருடைய வாழ்விலே அவர் தேர்ந்தெடுத்த சீடர்கள் எல்லாம் பல முறை அஞ்சு நடுங்கினாலும் அவர்களை தூக்கி கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு நம்மையும் தூக்கி கரம் பிடிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கின்றார். தோமையார் அருமையாக சொன்னார், என் ஆண்டவரே என் தெய்வமே என்ற நம்பிக்கையான அறிக்கையை சொன்னார். நாமும் இந்த நாளிலே பயத்தை தவிர்த்து விசுவாசத்தை நம் ஆழப்படுத்தி இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கான சக்தியை கேட்போம். இந்த காலம் மிக கொடுமையான காலங்களாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே பார்க்கின்ற போது கேரளா மாநிலம் மூணாறிலே நிலச்சரிவினால் பல்வேறு மக்கள் இறந்து போகின்ற சூழல், அது மட்டுமல்லாமல் ஏரோப்ளைன் வெடித்து சிதறிய நிகழ்வுகள், இன்னும் நம்முடைய நாட்டிலே உலகம் எங்குமே கொரோனா வைரஸுடைய தாக்கம் என பல்வேறு விதமான கஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆற்றலை தர முடியும். எனவே அவரிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடிய மக்களாக மாறுவதற்கான சக்தியை கேட்போம். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு அவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை நம்புகிறாயா என்பதுதான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னுடைய பணிவாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்கின்ற போது உன்னுடைய விசுவாசம் உன்னை பலப்படுத்தும், நீ இதை நம்புகிறாயா என்று கேட்கின்றார். ஆக நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடிய மக்களாக, நாம் ஆண்டவரை மட்டும் நம்பக்கூடிய மக்களாக வாழ்வதற்கான சக்தியை கேட்போம். இறைவன் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆற்றல், நம்முடைய வாழ்வுக்கு தேவையான சக்தி, இன்னும் குடும்ப வாழ்வுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சியை நமக்கு தர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். இந்த அருமையான நாளிலே உடல் நோயினாலும் மனவேதனையாலும் வாழ்க்கை போராட்டத்தாலும் துன்பங்களினாலும் உள்ள பிரச்சனையாலும் மன சோர்வாலும் கடன் தொல்லையாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம். இறைவன் அவர்களை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்து எந்நாளும் கண்மணி போல் அவர்களை பாதுகாக்கவும் தொடர்ந்து இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தாரும். இந்த நாளிலே நம்முடைய பங்கை நாம் ஆலயத்தை புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயம் கட்டுமான பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பங்கு தந்தை மற்றும் ஏனைய பங்கு மக்கள் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கவும், கட்டப்படக்கூடிய அந்த ஆலயம் இன்னும் வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கு தேவையான ஆற்றல், அது மட்டுமல்லாமல் பொருளாதார சிக்கல் இல்லாமல் அனைத்து விதமான பொருட்கள் கிடைப்பதற்கான வழிமுறைகளை ஆண்டவன் நமக்கு தர வேண்டும் என்றும் மிக விரைவாக இந்த அன்னைக்காக எழுப்பப்படக்கூடிய ஆலயம் கட்டி முடிக்க இறைவன் தாமே நமக்கு அருள் தர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். இறைவா, உம்முடைய பிள்ளைகள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக என்னை தந்தே, என்றும் என் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலியை எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு இதுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உம் கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அடிபணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்முடைய பதிலாளாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவிடும் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை இந்த நினைவாக செய்யுங்கள். மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை இதனை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாதகர் மேதக அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சியமிக்க அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர்கள், இவ்வுலகிலே முகோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசுவுக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கக்கூடிய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இது செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மை காத்து வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேன். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேன். உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேன். உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பை உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பை உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் முது முடிவில்லா உதவியும் உறுதிப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவராக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா. கண்ணீர் கனவாயிற்று உண்மையா குஞ்சுகின்றோ. கண்ணீர் கனவாயிற்று உண்மையா குஞ்சுகின்றோ. சதா சதாயமாதா சத்திய தேவதாயே மக்கள் எங்களுக்காக கொண்டாட வேண்டும் அம்மா. மக்கள் எங்களுக்காக கொண்டாட வேண்டும் அம்மா. என்றென்றும் போற்றுதற்குரிய தூய நற்கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழும் எத்தேசையும் புரிவோம். பக்தியும் நன்றியும் வாழும் எத்தேசையும் புரிவோம்.